ஹாய், வணக்கம். எல்லோருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிபப்ளிக் டே. ஃபர்ஸ்ட் விஷ் பண்றவங்க நாங்களா தான் இருப்போம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் நீங்க நிறைய இடத்துல எல்லா வியூஸ் அண்ட் எல்லா சேனல்ஸ்லயும் பார்த்துட்டு இருப்பீங்க. ரயான் அவர்களோட படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி அதுக்கு பிரீமியர் ஷோக்கெல்லாம் வந்து நம்ம ஃபுல் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் சில பேர் வரல, லைக் சுனிதா, தீபக், முத்துக்குமரன் இவங்க எல்லாம் வரல. முத்துக்குமரன் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டாரு. சோ மீதி இருக்கவங்க எல்லாம் வந்து வந்திருந்தாங்க, அங்க வந்து சிறப்பு செஞ்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரியாணி கேங் வந்திருந்தாங்க, நம்ம கோவா கேங் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி, ஆனந்தி, பவித்ரா, சாச்சனா வந்திருந்தாங்களா? சாச்சனாவை பார்க்கவே இல்லை. சோ இவங்க எல்லாம் வந்து சிறப்பு செஞ்சிருந்தாங்க. சோ அதுல மெயின் அருண் வரல, அந்த கும்பல் இப்ப ஜெஃப், விஷால், அவங்க பிரியாணி கேங் வந்திருந்தாங்க. ஜெஃப் கிடையாது அப்படியா? இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த தனித்தனியா இருந்தாங்க, தனித்தனியா பேசினாங்க, தனித்தனியா வச்சுக்கிட்டாங்க. ஆளுக்கு 2 பாப்கார்ன் டப்பா வேற எடுத்துட்டு போனாங்க. சோ இதெல்லாம் நடந்து இன்னும் ஓணும்டா அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கினாரு. ஆமா, டப்பா வச்சிருந்தாங்க, விஷால் 2 டப்பா வச்சிருந்தாரு. 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போனாரு வீட்ல இருந்து, மத்தவங்க கிட்ட இருந்து பாப்கார்ன் வாங்குறாரு. ஓகே, அதுக்கப்புறமா வந்து நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க எல்லாம் ஒரு சீன் பண்ணுவாங்க. சார் செல்ஃபி சார், அது அப்படியே ரீக்ரியேட் பண்ணாங்க. அது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஜாக்லின் வந்து ரயானை வச்சு அவங்க அக்கா பொண்ணுகிட்ட விளையாடுது, நீ உனக்கு கிடையாது எனக்கு தான் என்ன அவங்க வந்து விளையாண்டாங்க. அப்புறமா வந்து ரயானோட அம்மா வந்து சௌந்தர்யா மேல அப்படியே என்ன சொல்றது, பாசம் பொங்க பொழிந்தாங்க. ஆனா ஏன் வீட்டுல வந்துட்டு மசாஜ் குடுக்குறான்னு தப்பா பேசினாங்கன்னு தெரியல. இங்க அவங்க உணர்ந்துட்டாங்க போல இருக்கு அவங்க பண்ண தப்பு, அதனால போய் பேசுறாங்க சௌந்தர்யா கிட்ட. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரஸ் மீட் ஒண்ணு நடத்தினாங்க. சோ அப்ப அந்த படத்தை பார்த்து படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தர் அவங்க எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஜாக்லின் வந்து அவங்களோட லவ்வரோட எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க பண்ணாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது மஞ்சரி பேசினாங்க, ஜாக்லின் பேசினாங்க, எல்லாருமே தனித்தனியா பேசினாங்க. ஜாக்லின் சொன்னாங்க இவர் வந்து ஆக்ஷன் ஹீரோவா பண்ணணுமா, இந்த மாதிரி ரொமான்டிக் ஹீரோவா, சாக்லேட் பாயா இருக்கணுமா? இல்ல அவன் குட்டி பையன், அவன் சாக்லேட் இப்ப இருக்கிற ஏஜுக்கு ஏத்த மாதிரி சாக்லேட் பாயா தான் பண்ணணும். அதெல்லாம் ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணணும், சாக்லேட் பாயா தான் இருக்கணும், பிளே பாயா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விஷாலை தாக்கினாங்க. சோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது ஆக்சுவலா பார்க்கவே. மஞ்சரி வந்து பேசுறேன்னு சொன்ன உடனே இவங்க தாங்க உண்மையா ரிவ்யூ கொடுப்பாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா அவங்க ஏதோ சொன்ன உடனே என்னமோ சொல்றாங்க நமக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னாங்க. சௌந்தர்யா இந்த எல்லா மைக்கையும் நான் கையில தூக்கி வச்சுன்னு பேசணுமா அப்படின்னாங்க. அப்படி இல்ல, எந்த மைக்கை தூக்கணும்னு சொல்லுங்க, நாங்க எந்த மைக்கை தூக்க வேணா நீங்க போய் பேசுங்க. இப்படி போய் கிட்ட போய் பேசினாங்க, நீங்க நின்னுகிட்டே பேசினா கூட அங்க கேட்கும் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன தெரியலையா என்னன்னு எனக்கு புரியல, ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. எந்த கேமரா பார்த்து பேசணும் அப்படி இல்ல, எந்த கேமரா பத்தி பேசணும், நான் என்ன பேசணும் அப்படின்னாங்க. நீ என்ன வேணா பேசிடி. அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல நம்ம அந்த சைடு ஒரு ரிப்போர்ட்டர் இருந்தாரு. அவர் வந்து மொட்டை ராஜேந்தர் சார் வாய்ஸ் வச்சு ஏதோ சொல்லியிருந்தாரு, அது மாதிரி பேசுங்களோ இல்ல உங்க வாய்ஸ் அப்படி இருக்கு, என்ன அவர் மீன் பண்ணாது இல்ல. அது வந்து சௌந்தர்யா வந்து மொட்டை ராஜேந்தர் வாய்ஸா அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அங்க ஜாக்லின் அதை செம்மையா ஹேண்டில் பண்ணாங்க. அங்க வந்து மஞ்சரி நோன் கை காட்டாங்க, பட் அவர் கேட்கதான் செய்வாரு. அந்த பக்கத்துல அத வந்து ஹேண்டில் நல்லா பண்ணாங்க. சௌந்தர்யாவால ரியாக்ட் பண்ண முடியல அந்த இடத்துல. அவ ஜாக்லின் வந்துட்டு தல உங்க வாய்ஸ் கூட சூப்பரா இருக்குது தல, பாட்டு பாடுங்க பாக்கலாம், நீங்க வேணா ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னாங்க. ஏன்னா வந்து இப்படி ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அங்க இருந்தா கன்ஃபார்மா இவர் ஏதோ ஒரு சேனல் ரிப்போர்ட்டரா இருக்க முடியாது, ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஏதோ நக்கல் பண்றதுக்குன்னே வந்திருக்கீங்களா, ஏதோ அட்டாக் பண்றதுக்கு. அதுக்காகவே பொது வழியில போயிட்டு அந்த மாதிரி பண்ணா அது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமா இருக்கும். ஏன்னா வாய்ஸ வச்சு அஃபெக்ட் ஆனவங்கன்னு சொல்லி உள்ள ஒருத்தவங்க வந்து திருப்பி அந்த வாய்ஸ் வச்சு உங்களுக்கு நக்கல் நையாண்டி பண்றதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? அவங்க ஒரு பப்ளிக் ஃபாரம்ல வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு படத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க அவங்க வாய்ஸ் வச்சு அவங்க வந்துட்டு என் குரல் இனிமையானது, சித்தா தேவி பிரியாவின் இசை மழையில் நனைய தயாரா நான் கேட்டாங்க. சரி, அவங்களுக்கு அவ்வளவுதான் நாலேஜ். நெக்ஸ்ட் நம்ம அன்ஷிதா பேசினாங்க. அன்ஷிதா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சா, அது ரொம்ப நல்லா பாத்துச்சா, அது நிறைய சீன் வரலாம், ரொம்ப கம்மி சீன் வந்துச்சா அப்படின்னாங்க. அப்புறமா வந்து நம்ம ஜெஃப்ரி வந்து அப்படியே தாங்க முடியல, அப்படியே சந்தோஷமா உள்ள வந்தப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தப்போ சுத்தமா கண்டுக்கல.
ரயானியோ யாரையோ வந்து சுத்தமா கண்டுக்கல. நம்ம அவருக்கு மூலியமா அவரோட படம்னா வந்து அப்படியே குதிச்சுக்கிட்டு வந்தாங்க. ரொம்ப அதனால வந்து காரியம்னு வந்தா நம்ம ஆட்கள் எப்படி வீரியமா இறங்குவாங்கன்றது ஹீரோ அவருன்னு வைத்தறிச்சல் பொங்குது இல்ல என்ன இருந்தாலும். சோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டு இந்த மாதிரி அன்ஷிதாவோட தனியா ஒரு இன்டர்வியூ இப்போ ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அது எதுக்குன்னே தெரியல. இவங்க இன்டர்வியூ அந்த சேனல்ல கூப்பிட்டு வச்சுட்டு ரொம்ப இவங்க ஓஹோ ஆஹான்னு புகழ்ந்தாங்க. ஒருவேளை இவங்க தான் டைட்டில் வின்னர் நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. என்னமோ அந்த இன்டர்வியூல வந்து ஏதோ எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க. ஆனா அவங்க கம்முன்னு இருக்காங்க. அவங்களும் ஒரு இவங்கள மாதிரி ஒரு யூடியூப் சேனல் தான். அவங்க இன்னொரு சில பேர் அட்டாக் பண்ணும்போது இவங்க ஆமா ஆமா கரெக்ட் தான், சூப்பர், நீங்க அவ்வளவு நல்லா பேசுறீங்க அப்படின்றாங்க. அப்புறம் உங்களை யாருன்னா திட்ட மாட்டாங்களா? அது நமக்கு புரியல. இது அவங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அது அன்ஷிதா யார பத்தி சொன்னாங்க? அந்த இன்ஸ்டா இது ட்விட்டர்ல இருக்க ஒருத்தவங்களை பத்தி வந்து பேசிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, அவங்க என்ன இப்படி கத்துறாங்க, நான் உங்களுக்கு பார்த்தேன்னா உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், அவங்களுக்கு நான் மளிகை சாமான் வாங்கி கொடுப்பேன், உங்களை பத்தி பேசுறவங்க எல்லாம் ஏழையா இருப்பாங்கன்னு அப்படி சொல்ல வரல. என்னெல்லாம் பத்தி பேசி அத வந்து யூடியூப் சேனல்ல போட்டு அத வச்சு சம்பாதிச்சு அதுல தானே சோறு தின்றீங்க. நான் வேணா மளிகை சாமான்லாம் அந்த அக்கா பார்த்தா கொடுக்கும், அது வாங்கி தின்னோம், எனக்கு பிச்சை எடுத்துதான் நீங்க தின்னணும், நான் நல்லா இருக்கியோ அப்படின்னாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், அன்ஷிதா அவர்கள் வந்து என்ன ஒரு 10 வயசுன்னு அவங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்பதான் வந்து 5 வயசு. ஏன்னா அவங்க யார பார்த்தாலும் அக்கா, யாரு பார்த்தாலும் ஆண்டி. அப்ப அவங்க என்ன, அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதனால அவங்க சின்ன பொண்ணு, இப்பதான் 18 வயசு பொண்ணுன்னு அவங்களுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க 2-3 யூடியூபர்ஸ் வந்து அட்டாக் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சிலர் வந்து வேற ஒருத்தவங்களோட ஃபேண்டம் பேஜ் அவங்க எதை வேணா வந்து இல்ல இப்ப தேவை கிடையாது. அவங்க அட்டாக் பண்றாங்களோ இது உங்களை குறை சொல்லக்கூடாது, அதாவது நீங்க சொல்ல வரீங்க. வெளியில வந்துட்டீங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே அது பிக் பாஸ்ன்ற ஒரு கேம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அவங்கவுங்க பேமெண்ட்டை வாங்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போய் யார் யார் கூட எப்படி எப்படி சந்தோஷமா எந்தெந்த குரூப் இருக்கணுமோ வாழுங்க. இல்ல உங்களுக்கு ஓட்டு போட்டதோ இல்ல ஓட்டு போடாம இருந்ததோ இல்ல உங்களை கமெண்ட் பண்ணவங்களோ இவங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு பிக் பாஸ்ன்னு ஒரு ஷோக்கு வரீங்க, அந்த ஷோல இருக்கிற நீங்க என்ன பண்றீங்கன்றத கூட நாங்க கமெண்ட் அடிக்க கூடாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அங்க இருக்கிறத பேசினா நீ முதல்ல என் லைஃப் தெரியணும்ன்றீங்க. உங்க லைஃப்ல பெரிய நடிகா அப்படின்னாங்க. நானும் பெரிய நடிகா, பட் நான் சீரியல்ல நடிகா, அவ அங்க நடிகா. இன்னும் அந்த அந்த இது போயிட்டேதான் இருக்கு உங்களுக்கு. இன்னும் அந்த மனதின் காயங்கள் இன்னும் உங்களுக்கு ஆரம்பிக்கல. எனக்கு இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்ல. இப்ப உங்களை வந்து உள்ள இருக்கிறதையும் நாங்க கமெண்ட் பண்ணக்கூடாது, உள்ள கமெண்ட் பண்ணா உங்க சொந்த லைஃப் தெரியணும்ன்றீங்க. சரி, உங்க சொந்த லைஃப் பத்தி தெரியலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல போட்டா அதுக்கும் ஏதோ வருது. அத வந்து யாரும் பேசக்கூடாது, நாங்களா டீசென்ட்டா வந்து நவுறோம். நாங்க என்னன்றது வந்து எல்லா யூடியூபர்ஸுமே உங்களை ஒதுக்கிட்டாங்க, இதெல்லாம் தேராத கேஸ் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. எனிவேஸ், நீங்க ஒரு டான்ஸ் ஷோக்கு போயிருக்கீங்க, ஆனா நீங்க இது வரைக்கும் பிக் பாஸ்ல ஒரு தடவை கூட உருப்படியா டான்ஸ் ஆடல. அதான் ஏன்னு தெரியல. ஓகே, அனன்யா அங்க வந்திருக்காங்க ஒரு கண்டஸ்டன்டா. போன வாட்டி அனன்யா அவ்வளவு சூப்பரா ஆடி இருந்தாங்க. இருந்ததே கொஞ்ச நாள் தான். அன்ஷிதாவும் ஒரு கண்டஸ்டன்ட், அனன்யாவும் ஒரு கண்டஸ்டன்ட். இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா, அனன்யா ஒரு கண்டஸ்டன்டா இருக்கிறத எல்லாருமே ஃபுல்லா நெக்லெக்ட் பண்ணிட்டு அன்ஷிதா கண்டஸ்டன்ட்ன்றீங்க. ஏன்னா அவங்க பிரியங்காவோட நேரடி தோழில. சரி, அவங்க உள்ள வந்ததே எதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்க. அவங்களுக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பிரியங்காக்கு. ஓகே, புரியுதா? ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் விட்டாங்களா, பிக் பாஸ் முடிச்சு அடுத்த நாளே அவங்க போயிட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து ஒரு நாள் கூட கேப் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையோட இருக்காங்க. அடுத்து சுனிதா வேற எதுலாம் ஒண்ணுல ஒருவேளை குக்கா வருவாங்களோ என்னமோ, குக் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜாக்லின் அவங்களோட ஒரு படம் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வந்து அத எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது ப்ரொடக்ஷன் ஒர்க் போய் அதை எடுத்து இன்னும் படம் மட்டும் ரிலீஸ் ஆகல. சோ அந்த படம் வந்து கெவி அப்படின்னா வந்து ஒரு பெரிய மலை, ஒரு பள்ளம், மலை, மடு, அந்த மாதிரி எல்லா மீனிங்லயும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கெவி அப்படின்றதுக்கான இதுக்கு வந்து இவங்க என்னன்னா, ஒரு மலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரகசியங்கள் மறைந்திருக்கும் சில விஷயங்கள் அதை வந்து காட்டணும்ன்றதுக்காக இதுல மண்டேலால நடிச்சாங்க இல்லையா, ஷீலா, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க. அந்த போட்டோல பிரதீப் கூட இருந்தாரு, பட் அவர் இருக்காரா பிலிம்லன்றது தெரியல. சோ அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுல வந்து இவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது அவங்க வந்து ஸ்பேஸ்ல சொன்னாங்க. அத வந்து இப்ப எல்லா இடத்துலயும் வந்து பயங்கரமா அந்த போஸ்டர் வந்து போயிட்டு இருக்கு. பட் இத சொல்லிட்டு இருக்கும் போது ஸ்பேஸ்ன்றப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலாம். ஸ்பேஸ்ல வந்து அவங்க நாளைக்கு வராங்க, ஈவினிங் ஒரு 6 o'clock சம்திங் அந்த மாதிரி வருவாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. சோ நாங்களும் அந்த ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணுவோம், நீங்க எல்லாமும் ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஸ்பேஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா, நீங்க ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா காலையில 9:30 சொன்னாங்க. அது என்ன காலையில தெரியல, ஈவினிங் தான் சொன்னாங்க.
சோ நீங்க ஒரு ஸ்பேஸ் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா சாரி எக்ஸ் அக்கவுண்ட் ஒன்று எக்ஸ் தளத்துல ஒரு அக்கவுண்ட் போட்டுக்கோங்க. அதுல இருந்து வந்தீங்கன்னா நம்ம ஜாக்லினை ஃபாலோ பண்ணீங்கனாலோ இல்ல அது போனீங்கனாலும் யாரு போடுறாங்களோ அவங்களோட ஸ்பேஸ் வழியா நீங்க உள்ள போய் அவங்க பேசுறத கேட்கலாம். நம்மளெல்லாம் வந்து பேசலாம் விட மாட்டாங்க. ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஒரு மைக் இருக்கும், அதை தட்டினீங்கன்னா அவங்களுக்கு ரெக்வஸ்ட் சொல்லிருந்தாங்க. அன்னைக்கு என்ன சொல்லிருந்தாங்கன்னா அத்தனை பேர்கிட்டயும் பேசுறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னாங்க. அது எவ்வளவு பேர் வந்து குவிய போறாங்கன்னு தெரியாது. கண்டிப்பா நம்மள்ட்ட எல்லாம் பேச மாட்டாங்க. நீங்க கேட்கணும்னா கேட்கலாம், அப்புறமா கேட்கணும்னாலும் ரெக்கார்ட் பண்ணதை கூட அங்க போட்டு வைக்கிறாங்க. ஆமா, அதையும் நீங்க அப்புறமா வந்து கேட்கலாம். ஆமா, இன்னைக்கு சௌந்தர்யா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வராங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதை பண்ண முடியல, ஏன்னா நாங்க வேற ஒரு படம் பாத்துட்டு இருந்தோம். அதுக்கு ரிவ்யூ வேணும்னாலும் சொல்லுங்க. நாங்க சூக்ஷ்மதர்ஷினி அப்படின்னு ஒரு மலையாள படம், அது வந்து தமிழ் டப்பிங்ல வந்து பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. அந்த படத்தோட இருக்கு. ஆமா, அந்த படத்தோட ரிவ்யூ வேணும்னாலும் சொல்லுங்க, அதையும் நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பூமர் ஹஸ்பண்ட்ஸ் நீயா நானாவோட டாபிக், அந்த டாபிக் பத்தி பேசுங்கன்னு சொன்னா நாளைக்கு அது அப்படியே வந்து எங்களால பேச முடியாம போயிடுச்சு. நாளைக்கு ஏதாவது டாபிக் வந்து அதை நாங்க பேசுறோம். இல்ல அப்படின்னா வந்துட்டு இந்த டாபிக் பத்தி பேசிடலாம். சோ சொல்லுங்க இப்போதைக்கு இந்த மூவிஸ் அண்ட் இதெல்லாம் வந்து ஐடியாஸ் இருக்கு. ஏன்னா சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வேற லாங்குவேஜ் படமா இருந்தாலும் சொல்லுங்க, தெரியாது நிறைய பேருக்குன்ட்டு. பட் இது வந்து ஹாட் ஸ்டார் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. த்ரில்லர் மூவி, நஸ்ரியா அவங்களோட பிலிம். அதை பத்தி பாத்தீங்கன்னா எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு படம். அதுல ஒண்ணுமே இல்ல, பாட்டு கீட்டு எதுவுமே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா செம்மையா போகுது. 2 பேரை வச்சு சுத்தியே கதை போயிட்டே இருக்கு. ஆமா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க யாரா போய் பாக்குறதா இருந்தாலும் பாருங்க, உள்ள உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னாலும் அதை நாங்க சொல்றோம். ரொம்ப நல்லா இருக்கு அந்த மூவி. நான் அதை ஷார்ட்டாவே ரிவ்யூ சொல்றேன். ஏன்னா எங்களுக்கு பெருசா அதுல அந்த சினிமோட்டோகிராஃபி அப்பெல்லாம் எனக்கு பேச தெரியாது. படம் பார்த்தா படத்துக்கு கதை சுருக்கம் சொல்லுவோம். நம்ம ரயானோட ஹவுஸ் கீப்பிங் அந்த படம் கூட எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ரயான் வந்து ஒரு சின்ன பார்ட்ல வராரு, ஜஸ்ட் லைக் ஆல் இப்ப வர மாப்பிள்ளையா வராரு. அந்த மாதிரி அந்த ரோல் வருவாங்க தெரியுங்களா, அமெரிக்கை மாப்பிள்ளைன்னு வருவாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க. இது பேசிக்கா சொல்ல போனா இந்த படத்தோட இது கேள்விப்படும் போது ஆல்ரெடி நம்ம லவ் டுடே படம்ல வந்து ஒரு பாய் பெஸ்டி இருக்காங்க, அந்த மாதிரி வந்துட்டு போயிடுற மாதிரி அவங்க திருப்பி பேக் அவங்க ஒரிஜினல் லவர் வர்ற மாதிரி ஒரு ஜானர்ல பிரிறாங்க, மறு சேர்றாங்க, மறு பிரிறாங்க. அது லவ் டுடே மாதிரி. பட் அதுல இருக்க அப்படியே இல்ல, பேசிக் கான்செப்ட் இது. அதுல இருக்கிற மாமா குட்டி தான் இவரா? ஆமா, மாமா குட்டியோ ரெவின்ற மாதிரி கேரக்டர் எதுவும் வந்து ரயானோட கேரக்டர். சோ அதுதான் நல்லா இருந்துச்சு. அந்த இதை பாக்குறதுக்கு கூட அவங்க எல்லாரும் பிபி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வருது, அது கூட லாஸ்ட்லியா கூட போட்டிருந்தாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது அப்படின்ட்டுலாம். சோ உங்களுக்கு அந்த படம் நீங்க வந்து நாங்க அந்த படத்தை பாக்கல இன்னும், அதை பார்க்கும்போது பாப்போம். யாருன்னா போய் பாத்துருந்தீங்கனாலும் ஒருவேளை நீங்க பாத்துருந்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லுங்க. இந்த சூக்ஷ்மதர்ஷினி நாங்க ரிவ்யூவா போடணும்னா நாங்க ரிவ்யூவா போடுறோம். கூடவே உங்களுக்கு வந்து வேற ஏதாவது படத்தை நாங்க பார்த்து அதுக்கு ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் சொல்லுங்க. நாங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற நேரம் வந்து சாட்டர்டே சண்டேஸ் தான், அப்பதான் உட்காந்து படம் அப்படின்லாம் ஏதாவது பாக்கணும். நாங்க சில படம் எல்லாம் பாத்துருக்கோம், சீரீஸ்லாம். சோ அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுமா அப்படின்னு சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க அந்த பந்திஷ் பேண்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நாங்க பார்த்த ஒரு சீரீஸ் இருக்கு. பார்த்தா எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்கும் தெரியாதுல்ல. இல்ல அந்த மாதிரி மியூசிக் லவர்ஸ்க்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல வந்து பாக்கணும்னாலும் நாங்க பாக்குற இதெல்லாம் நாங்க உங்களுக்கு சொல்றோம். சோ நீங்க வந்து சொல்லுங்க உங்களுக்கு இது மாதிரிலாம் வந்து இதை வேணுமான்ட்டு. உங்களை நாங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். பாய்.